திருச்சிற்றம்பலம். பொற்பதப் பொதுவார் புலியூர் புகழ் சொற்பதப் பொருளாகுவதூயவரற்றதற்றொழுவாளனி கோபுர கற்பகத்தனி யானை களல்களே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு திருவிசைப்பாவில 4வது கோயில் இணங்கிலா ஈசன் திருமாலிய தேவர் அருளியது பதிக வரலாறு. இத்திருப்பதிகம் தில்லை பெருமானிடத்தும் அவன் அடியார்களிடத்தும் அன்பு செய்ய மாட்டாரது இழிப்புணர்த்தி, அன்பு செய்யாது அவரை காணுதலும் அவரோடு பேசுதலும் ஆகாமை உணர்த்தி அருளுന്നത്. பண் காந்தாரம். குறிஞ்சி பெரும்பண்ணின் 2வது திறமாகிய காந்தாரத்தின் அகநிலை பண்ணாகிய 49 என்ற எண் பெற்றது. ஏழிசை வரிசையில் 3வது இசை சுரம் காந்தாரம். இப்பெயரையே ஞானசம்பந்தர் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் இசை பாடுகின்ற திருவையாற்று தேவாரத்தில் பாடுகிறார். இதற்கு சுவை பெருமிதமும் மருட்கையும் இப்பண்ணை மூவனும் பாடியிருக்கிறார்கள். சம்பந்தர் 2வது திருமுறை 54வது பதிகத்தில் 82வது பாடல், அப்பர் 2ஆம் திருமுறை 7ஆம் பதிகம், சுந்தரர் 71, 75. அவற்றை 7ஆம் திருமுறை தானே அவனுடைய, அதான் அவ தனிய பதிகத்தை போட்டிருக்கணும். இவையன்றி திருவிசைப்பாவில் திருமாலியத்தேவர் கோயில் 4, கருவூர் தேவர் திரைலோக்கிய சுந்தரமாகிய 2ம் காந்தார பண். இப்பண்ணுக்குரிய யாப்பு விகற்பம் 3. சம்பந்தர் மந்திரமாவது நீறு பன்னிரு திருப்பேர் ஊரும் பிரமனூர் வேணுபுரம் புகழி. அப்பர் சுண்ணவண்ண சந்தன சாந்து மாதற்பிறை கண்ணியானை கரவாடுங் பன்னெஞ்சற்கரியானை ஆகிய சிறப்பான சில பாடல்கள் இப்பண்ணில் உள்ளவை. அப்பர் பாடிய பண்ணுடைய பதிகங்களே 21. அவற்றில் 7 காந்தாரத்துக்கு என்பது தனிச்சிறப்பு. சாரங்க வேதர் குறிப்பினால் காந்தாரம் தேவகாந்தாரி ராகத்துக்கு இணையாக கருதக்கூடும். இப்போது பாடப்பெறுவது நவரோக. காந்தார பண்ணின் இலக்கணம். கோத்து நிற்கும் கோவையாப்பில் யாழ் சீரந்தாதி யாப்பு யாழில் பண்ணியில் தன்னில் நன்னி காவந்தாருமாக சமீப காந்தாரம். இணையடியும் கோத்து நிற்கும் கோவையாப்பிலும் யாழினை உணர்த்தும் சீரிலும் அந்த முதலாகத் தொடங்கும் நிலையிலும் யாப்பாக அமையும் சீரிலும் பண்ணின் இயல்பிலும் நெருங்கியொன்றும் பலவுமாக அமைவது காந்தாரப்பண். திருச்சிற்றம்பலம். இணங்கிலா ஈசன் நேச திருந்த சித்தத்தின் நேர்க்கு மனங்கள் சீர்த்தில்லை வாணன் மணவடியார்கள் வன்மை குணங்களை கூறாவீரில் கோரைவாட்பிற பிண்ட பிணங்களை காண கண்வாய் பேசா பேய்களோடே. பொழிப்புரை. தனக்கு ஒப்பார் இல்லாத சிவபெருமானிடத்தில் அன்போடு நிலைத்திருக்கும் எனத்தவுடைய அடியேனை பொறுத்த வகையில் பல திருவிழாவை கொண்ட சிறப்பினை உடைய தில்லையில் ஒந்தளியிருக்கும் எம்பெருமானுடைய கூட்டத்தை பெற்ற அடியார்களுடைய வல்லன்மை குணங்களை போழ்ந்து கூறாத பெருமை இல்லாத கொடிய வாயுடைய ஒன்பான ஒட்டைகளை உடைய உடம்பை சுமக்கும் செத்தாரில் வைத்து எண்ணப்படுபவர்களை அடியேனுடைய கண்கள் காண மாட்டா. உலகத்தார் உண்டு என்பதனை இல்லை என்னும் பேய்களோடு அடியேனுடைய வாயுல வேற என்ன சொல்றாருண்டா, இந்த தன்னை தில்லியம்பல கூத்தனை வணங்காதவர்கள் செத்தவர்களுக்கு சமணம். இணங்கு ஒப்பு சித்தத்தினேற்கு கண்காண அவாய் பேசாது எனையையும். எனவே அது ஏனை திருப்பாட்டுக்களிலும் சென்று இயைவாதலால் அறிக. மனங்கள் பல விழாக்களை கொண்ட தில்லைவாணனது மனத்தை, அதாவது கூட்டத்தை பெற்ற அடியாரன்க பன்மை வளப்பம் சிறப்பு பீறியில் பெருமை இல்லாத கோரம் என்பதில் மகனங்கட்டின் ரகனம் ரகரமாயும் மகனம் ஐகாரமாயும் திரிந்து நின்றன. கோரம் கொடுமை பீறல் பிண்ட ஓட்டை உடம்பை உடைய உயிர் வாழ்வதால்
பயன் இன்மையின் பிணங்கள் என இகழ்கின்றவர் அக்காரணத்தில் தானோ உடம்பின் இயல்பை விதந்தோதி விதந்து ஓதினர் விதற்றிடமை பற்றி பேய்கள் என்றார். தனாவாசிங்க எட்டுருவி விரவி என்னை எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் நீண்ட சோதி வெட்டிலம் கலங்கள் இல்லை வேந்தனைச் சேர்த்திலாத துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிளம்பு பேதும் பிட்டரை காண கண்வாய் பேசாத பேகளோடே. இரண்டாவது வாசி. அட்டமூர்த்திகளாய் என்னை கொண்டவனாய் வளரும் ஒளி பிரகாசிக்கின்ற மாயை அணிந்த தில்லையம்பல தலைவனாகிய பெருமானை அடியவராக வந்து அடையாத தீயவர்களையும் வஞ்சக சொல் பேசும் பிற தெய்வங்களின் அடியார்களையும் இனிது விளங்காதபடி முணுமுணுத்து பேசும் சிறியோர்களையும் என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அப்பேகளோடு பேசாது. இருண்டு சோதி என மிக்க ஒளி இது இலங்கு என்பதனோடு முடியும். அலங்கல் மாலை என்றது பொன்னரி மாலையை. இதனை அடுத்து தில்லை தூர்த்த வார்த்தை என வஞ்சகச் சொல் தொழும்பர் பிறர்க்கு அடியாய் நின்றவர் பிளம்பு இனிது விளங்காத சொல் முணுமுணுத்தல் பிட்ட நொய்ய சிறியோர் இச்சொல் பிட்டம் என்பதென்று பிறந்தது. பிட்டர் சொல்லு கொள்ள மாட்டா பேணித் தொழுமின்கள் என இதுல என்று அருளி செய்தமை காண்க. பதிகம் 69 அட்டமூர்த்தி என்ன அட்டமூர்த்தி? பஞ்சபூதங்கள் அஞ்சன் சந்திரன் சூரியன் ஆன்மா. சூரியன் சந்திரன் சூரியனைத்தான் முதல் சொல்லு. சூரியன் சந்திரன். அடுத்த பாட்டு. அருட்டிரட்சம் பொச்சோதி அம்பலத்தாடுகின்ற இருட்டடி இருட்டிரட்கண்டந்தம்மானின்பரு கண்பு செய்யா அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய பிரட்டரை காணா கண்வாய் பேசாதவைகளோடே. ஒளிப்புரை. பிரமெனும் திருமாலும் திடுக்கிடும்படி தொடர்ந்து வந்து அறிவதற்கு அறிய ஒளி வடிவினாய் இவ்வுலகில் தன்னை அணுகியிருக்கும் அடியவர்களுக்கு தானும் அணியனாய் செம்பொன்மயமான அம்பலத்தில் ஆடுகின்ற எம்பெருமானுக்கு என்பரல்லாத அழுகையுடையவரையும் பிறரை துன்புறுத்தும் பொருட்டு தன்மையையும் உடைய. மூன்றாவதுல படிக்க வேணும், மூன்றாவதுக்கெல்லாம் பார்க்க வேணும். மூன்றாவதுக்கு மேல இருக்கு. அருளின் திரளாய் செம்பொன்னின் நொழியுடைய சிற்றம்பலத்தில் ஆனந்த கூத்தாடின் நீலகண்டனாகிய பெருமாடிய அரியவர்களை மாட்டு அன்பு செலுத்தாத துடுக்குடையவர்களையும் துடுக்கான வார்த்தைகளை பேசும் மனமாசு உடையவர்களையும் கழுகுகள் போன்று பிறர்களை பறித்து உண்ண நெறிதவர்களையும் என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அப்பேகளோடு உரியாது. குறிப்புரை. அருணது திரளாகி அம்பலம் எனவும் இருளினது திரள் போலும் கண்டம் எனவும் உரைக்கு. எம்மான் இன்பம் சிவானந்தம் அரட்டர் துடுக்குடையவர் அரட்டு துடுக்கு அழுக்கர் மாசுடையவர் பிரட்டர் பிரஸ்டர் நெறிதறி. அப்ப இத என்ன சொல்லுது இந்த பாடல்? எங்களுக்கு கழுகுகளை போன்றவர்களை முதல் சொன்னவர் தன்னை கும்பிடாதவர்கள் செத்தார் போல உண்டு. ரெண்டாவது பாட்டுல சொன்னவர் நீர் படித்த பாட்டுல சொன்னவர் சைவ சமயத்துக்கு புறம்பானவர்கள் உண்டு ரெண்டாவது பாட்டுல. இப்ப மூன்றாவது பாடல சொல்றார் கழுகுகளை போன்றவர்களை கவனியாமல் விடு.
அவைகளை கண்டால் தன் கண்கள் வந்து அவைகளை எல்லாம் தன் கண்கள் காண மாட்டாது. இப்ப 4வது பாட்டு படியுங்க. துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் இப்பால் அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கல்லா சுணுக்கரை செத்தற்கொத்தை சிதம்பரை சீத்தையூத்தை புனக்கரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. எல்லாம் பேய்கள், இந்த இப்படியானவர்களெல்லாம் பேய்களுக்கு சமம். பொழிப்புரை பிரமனும் திருமாலும் திடுக்கிடும்படி தொடர்ந்து வந்து அறிவதற்கரிய ஒளிவடிவினாய் உலகில் தன்னை அணுகியிருக்கும் அடியவர்களுக்கு தானும் அணியனாய் செம்பொன்மயமான அம்பலத்தில் ஆடுகின்ற எம்பெருமானுக்கு அன்பலல்லாத அழுக்க உடையவரையும் பிறரை துன்புறுத்தும் குற்றத்தன்மையை உடைய அறிவிலிகளையும் கீழ் மக்களாகிய வாய் அழுக்கையுடைய மாறுபட பேசுவர்களையும் என் கண்கள் காணா அப்பேயரோடு என் வாய் உரையாடாது. குறிப்பு அணுக்கென என்பதை துணுக்கென்று என திரிக்க, துணுக்கெனல் என்ற அஞ்சுதல், துணுக்கர் என்ற அணுகியிருப்பவர், அடியார் அணிய அடிய சேம்புகள் என்ற ஒரு இதைத்தார வாசிக்கலையாது. சேம்புகள் என்று சுணுக்கரண்டா அழுகையுடையவர். இவையெல்லாம் சேம்புறிகளை என்ற கண் காண மாட்டாது. திசைக்கு மிக்குலவு தீர்த்தி தில்லை கூத்து வந்திய நசிக்கவன் நீரதாடும் நமர்களை நணுகானாய்கள் அசிக்காரியங்கள் ஓதும் மாதரை பேதவாத பிசுக்கரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே. என்ன சொல்றார்? எண் திசைகளையும் கடந்து பெறவும் புகழை உடைய தில்லியம்பதியின் ஆனந்த கூத்தை விரும்பி தீமைகள் அழியுமாறு வெண்ணீட்டை அணியின் நம் அடியவர்களை அணுகாத நாய்களாய் கண்டவரெள்ளி நகையாடுமாறு பொருள் தெரியாமல் வடமொழிச் செய்திகளை ஓதும் அறிவெளிகளையும் உயர்ந்தவரோடு மாறுபட்டு பேசும் பேச்சினுடைய வலிமையற்றவர்களையும் என் கண்கள் காணாது, என் வாய் அப்பேய்களோடு உரையாடாது. என்ன சொல்றார்? திடுநீறு பூசுற அந்த சிவனடியார்களை சேராதவர்களை, அதாவது தர்க்கம் செய்வர்களை என் கண்கள் காணாது. திசைக்கு திசையினும் பெரிதாகி உகந்து விரும்பி கண்டு தீய நசிக்க தீவினைகள் கெட்டொழியுமாறு பெண்ணுறது என்றதில் அது பகுதி பொருள் வீதி ஆடும் மூழ்கின்ற ஆடி எனவும் பாடம் ஓதுவர் நமர்கள் நம்மவர் சிவனடியார்கள் நாய்களாகிய என்க அசிக்க பிறர் நகைக்கும்படி நாயத்தர் ஆரிய மொழியின் ஒலிகள் பற்றியாம அவரது ஆரியொத்து பொருளற்றது என்றபடி ஆதர் அறிவிலிகள் பேதவாதம் உயர்ந்தவரோடு மாறுபட்டு பேசும் பேச்சு பிசுக்கர் வலிமையற்றவர் உயிர்க்கு உறுதியாவதே வலிமை என்ப வலிமை கட்டு மெலிதலை பிசுத்தல் பிசுத்தல் என்பது. இதனுள் குறிக்கப்பட்டவர்கள் மீமாஞ்சகர் சாங்கிய பாஞ்சாராத்திகள் முதலியறிவியல் வேற்று மதத்தவர்கள். 6வது பாட்டு. ஆடரவாடாடும் அம்பலத்தமுதே என்னும் சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரே சாடரை சாட்கை மூட சலக்கரை பிழைக்க பிற்க பேடரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே. பொழிப்புரை படம் எடுத்து ஆடும் பாம்புகளாகிய உன் அணிகலன்கள் ஆட அம்பலத்திலே கூத்து நிகழ்த்தும் அமுதமே என்று சிவபெருமானை போற்றும் பெருமையுடைய அடியவர்களுடைய திருவடிகளை தம் தலையில் சூடி வழிபடாத
நல்லூழ் இல்லாத உயிரற்ற உடம்பு போல இருப்பவர்களையும் பகுதியில் நிலைத்து நில்லாதவரையும் சாணாக பிடித்த கை அளவை உடைய முரடர்களாகிய பொய்யரையும் தம் வயிறு வளர்ப்பதற்காக பிரிதோர் உயிரை சிதைக்கும் ஆண்மையற்றவர்களையும் என் கண்கள் காணா. அத்தைய பேய் போன்றவரோடு என் வாய் உரையாடாது. குறிப்பு: இது கோள் பேசுவர்களையும் வம்பர்களையும் என்ற கண்கள் காணாது. அத்தகையோடு நான் பேச மாட்டேன் என்று திருமாலியத்தை சொல்றேன். குறிப்புரை: ஆடு அரவு படமெடுத்து ஆடும் தன்மையுடைய பாம்பு. ஆட அது தன் மேனியில் இருந்து அசைய எனும் என்று துதிக்கின்ற. சீடர் பெருமையுடையவர். திரு நல்லூழ் உருவினர் உயிரற்ற உடம்புகளாய் உள்ளவர். சாடர் சகடர் நிலையில்லாதவர். சாண்கை சாணாக பிடித்த கைகளை உடைய சாண்மகன் என்பது. சிறுமை குறிப்பதோர் இகழுரை. மோடு முரட்டுத்தன்மை. ஈது அதிகாரம் பெற்ற வந்தது. சலக்கர் பொய்யர் பிழைத்தல் வயிறு வளர்த்தல் பிழைக்க என்பது பாடம் அன்று. பிட்டம் ஒன்றை சிதைத்தல். அதன் பின் வெல்ல என ஒரு சொல் வருவிக்க. பீடர் ஆண்மை இல்லாதவர். மேலான பயனை எய்துதலே ஆண்மை என்க. ஏழாவது. உருக்கிய நுள்ளத்துள்ளே ஊரலம் தேறல் மாறாத் திருக்குறிப்பருளும் தில்லை செல்வன்பால் செல்லும் செல்வில் அருக்கரை அல்லல்வாய கல்லறை அவியா பாவ பெருக்கரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. 7. ஒளிப்புரை. அடியேனுடைய உள்ளத்தை உருக்கி அதனுள்ளே ஊறுகின்ற ஆனந்தமாய தேனின் பெருக்கு மாறாதபடி நடனத்தால் தன் உள்ள குறிப்பினை அடியவர்களுக்கு அருளுகின்ற தில்லை பெருமான் பக்கல் செல்லும் மனப்பக்குவம் இல்லாத சுருக்க முடியவர்களையும் நரகத்தில் அழுந்ததற்குரிய வஞ்சகர்களையும் கெடாத தீவினைகளை நாளும் விதியாக செய்து கொள்பவர்களையும் என் கண்கள் காணா. என் வாய் அப்பெயர்களோடு உரையாடாது. என்ன சொல்றார்? செவ்வானம் போன்ற 100,000 சூரியங்கள் திரணி சூரியனுக்கு ஒப்பாகி ஒளி பொருந்தியவன் இந்த பார்க்காதவர்களை நான் பார்க்க மாட்டேன். அவர்கள் இந்த கண்கள் காண மாட்டாது. என் உள்ளத்தை உருக்கி அதனுள்ளே ஊறுதல் உடைய தேறல் நீங்காமைக்கு ஏதுவாய திருக்குறிப்பு என்ற. தேறல் என்ற தேன் என்றது பேரின்பத்தை. திருக்குறிப்பு நடனத்தில் உள்ளது. செல்வமில்லை என்பது செல்வில் என குறைந்து நின்றது. அறுக்க சுருக்கமுடையவர் பெருக்கமில்லாதவர் அல்லல்வாய நகரத்தின் கண்ணுள்ள கள்ளர் வஞ்சகர் அவியா கெடாதா. நான் மாறி படிச்சுட்டேன். ஓகே, அதான் நான் யோசிச்சேன். நான் செக்கர் திரை இதெல்லாம் நான் படித்தேன். நான் 7 படித்தேன். நான் 7 தான். அங்கால பாதி இங்கால பாதி படிச்சீங்க. 8 தான் படித்தேன் நான். இல்லையே 7. அப்ப 8 நீர் படி. செக்கரோ வித்திரை. செக்கரோ திரவினூறு ஆயிரத்திரளும் பாந்தில்லை சொக்கரம் பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா. எக்கரை குண்டம் மிண்ட எத்தரை புத்தராதே பொக்கரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே. பொழிப்புரை. செவ்வானம் போன்ற சூரியர் 100,000 ஒரு சேர திரண்டதற்கு ஒப்பான நிறத்தையும் ஒளியையும் உடைய தில்லையுள் எழுந்தருள் உள்ள
ஆகிய அம்பல கூத்தாடுபவரே பரம்பொருளாவார் என்ற வேதக் கருத்தை பார்க்காத செருக்கு மிக்கவரையும் கீழ் இனத்தவராகிய வலிமை மிக்க வஞ்சகரையும் புத்தர் முதலிய பொய்யரையும் என் கண்கள் காண மாட்டா. அந்த பேய்களோடு என் வாயுரையாடாது. குறிப்பு: வலிமை மிக்க வஞ்சகரையும் புத்தர் முதலிய பொய்யரையும் என்ற கண்கள் காண மாட்டாது. அந்த பேயர் என்று சொல்றாரு. சொக்கர். குறிப்பு: சொக்கர் சிவ்வானம் உவமை இரண்டிற்கும் பொருள். அம்பலவர் சொக்கர் அழகர். சொக்கராகிய அம்பலவர் என்க சுருதி வேதப் பொருள். ஆகுபெயர் எக்கர் செருக்கு மிக்கவர். எக்காரம் அமன் கையர். திருப்ப 3 39 பாடல் 11 என வந்தமை காண்க. குண்டு கீழ் இனம் குண்டர் என்பதும் பாடம். மிண்டர் வன்கண்ணர். எத்தர் வஞ்சிப்பர். பொக்கர் பொய்யர். எச்சனை தலையை கொண்டு சண்டடித்திடவம் மீறி அச்சங்கொண்டமரோட நின்ற அம்பலவற்கல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண்வாய் பேசாதவைகளோடே. பொழிப்புரை: காளை வாகனத்தில் ஏறி வந்து எச்சனுடைய தலையை பூச்செண்டினை உருட்டுவது போல எளிதில் துண்டாக்கி அஞ்சி தேவர்களோடுமாறு கேள்வி கூடத்தில் நின்ற சேருமானை வழிபடாத வெறுக்கத்தக்கவரையும் அப்பெருமானை பற்றிய நூல்கள் கல்லாத கீழ்மக்களையும் சிறு தெய்வங்களை பரம்பொருளாக கூறும் நூல்களை கக்கும் மயக்க உணர்வினரையும் என் கண்கள் காண மாட்டாது. அப்பெயரோடு என் வாய் உரையாடாத. யார் எப்படிப்பட்டவர் என்றா பசுநூல் என்றா பிற சின்ன தெய்வங்களின் நூல், லௌகீக நூல். அதுல பசுநூல் அந்த பாட்டுல வந்திருக்கு. அது நல்ல அருமையா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பசுன்னா ஆன்மா, அதாவது பொய் நூல், அதாவது லௌகீக நூல், இல்லாட்டி சிறு தெய்வங்களுக்குரிய நூல், அதுகளை எல்லாம் படிக்கிறவை எல்லாத்தையும் மயக்க உணர்வினர், அப்படியான மயக்க உணர்வினர் கொண்டவற்றை என் கண்கள் காணாது. செண்டடித்து பூச்செண்டு அடித்தல் போல அடித்து அது எளிதில் செய்தமையை உணர்த்திட்டு இடவமேறி என்றதனை முதற்கண் வைத்து உரைக்க ஏறி என்ற அச்சம் எண்ணின் கண் வந்தது. அம்பலவன் என்றது ஆவுவேராய் அவனை பொருளாவுடைய நூலை குறித்தது. விண்ணவர் மகுடகோடி மடைந்தொழி மணிகள் வீசும் அண்ணல் அம்பலவன் கொற்ற வாசலுக்காசையில்லா தொன்னரை தொழரா தெருளா உள்ள திருவளரை திரட்டை முட்டையே பொன்னரை காணா கண்வாய் பேசாத பேகளோடே. இது அங்க மேல வந்திருக்கணும், அதை விட்டாச்சு பரவாயில்ல. பொழிப்புரை: சிவபெருமானை வழிபட வரும் தேவர்கள் பலராதலின் அவருடைய பல கீழங்களும் ஒரு சேர காணப்பட அவற்றில் பதிக்கப்பட்ட மணிகள் ஒளி வீசும் தலைமையுடைய சிற்றம்பலவனாகிய வெற்றியை உடைய மன்னன் பக்கத்தில் மன்னவன் பக்கல் பக்தி இல்லாத முரட்டுத்தன்மையுடைய அறிவிலிகளையும் தெளிவற்ற மனத்தினையுடைய அஞ்ஞானிகளையும் வம்பு பேச்சுக்களை பேசும் ஆண் தன்மையற்ற மகளிர் போல்வாரையும் என் கண்கள் காணா. அப்பேயரோடு என் வாய் உரையாடாது. குறிப்பு: வீசுமண்டா வாசல் என இயையும். வாசல் என்ற வாயில் என்பதன் மரு திண்ணர் என்பதன் மரு ஊக்கர் என பொருள் தந்தது.
தென்னர் கற்பழி கருத்திரு உள்ளமே 47 பாடல் 3 என வந்தமை காண்க. உள்ளத்திருளர் என்க திட்டை முட்டை என்பன பகுப்பற்ற பிண்டத்தை உணர்த்தி நின்றன. பெண்ணர் என்பதற்கு பேடர் என்றதற்கு உரைத்தது. இதுல அவர் அஞ்ஞானிகளையும் பெண்தன்மை உள்ளவர்களின் கண்களும் போன்றவர்களின் கண்களை என் கண்கள் காண. 11 சிறப்புடை அடியார்தில்லை செம்பொன் நம்பலவற்காலாம் உறுப்புடை அடியார்கள் கீழ் உறப்பர் சேவடி நீராடர். பிறப்பொடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. பெருமானுக்கு அடியவராக இருக்கும் மேல வந்துட்டு 12 மேம்பாட்டையுடைய அடியவர்கள் வாழும் தில்லையிலே உள்ள செம்பொன்மயமான அம்பலத்தில் நடமாடும் பெருமானுக்கு அடியவராக இருக்கும் உறுதிப்பாட்டை உடைய அடியவர்களுக்கு அடியவராக இருக்கும் உறுதிப்பாட்டினையும் அவருடைய திருவடி துகள்களை அணியும் சிறப்பினையும் இழந்திறத்தல் பிறத்தல் என்ற தொழிலுக்கே இனிய இலக்காகி மீண்டும் மீண்டும் புறப்படுக்கக்கூடிய கீழ் மக்களை என் கண்கள் காண அப்பெயரோடு என்பார். சிறப்பு யாவரினும் உயர்ந்து நிற்கும் மேன்மை உறப்பு உறுதி சிறப்புடைய அடியாராகிய உறப்புடைய அடியாரினவும் உறப்புடைய அடியார்களுக்கு கீழாய் உரைப்பவரது சேவடி எனவும் உரைக்க. கீழாய் உரைப்பவராவரது அடியார்க்கு அடியராயும் அவருக்கு அடியராயின் உறுதியுடையதால் நீறு நின்றது புழுதியை பிறப்பவர் கோயில் பிராணம் வருது. மன்றின் மணி விளக்கு நிலா மருமுகனாய் போற்றி ஒன்றி அம்மங்கரநாணி தன்றல் தொலைவர சுரக்கும் சிவகாம சுந்தரி தனின்ற திருநிலை போற்றி நிலவு திருவடி போற்றி தன்னோங்கு மலரடியின் தளிரோங்கு சாகைகளும் மின்னோங்கும் முகம் கொம்பும் பிறவிய கண்கலங்களுமாய் மன்னோங்க நடமாடும் மன்றோங்கும் மதிர்குடற்பாட் பொன்னோங் கண் முன்னோங்கும் தாழ்வு சொம்போற்றி தேரோட்டி கயங்காட்டு திறன்மாக்கட் கயமூட்டி போரோட்டி புறங்காட்டி பூங்காட்டி புலால் கமலு நீராட்டி சூர்மாட்டு. இதை பார்த்துதான் நான் படிக்க வந்தேன். சரி, இனி நாங்கள் அடுத்த 5ஆவதுக்கு போறோம். சேந்தனர் அருளி செய்த திருவிசைப்பா படியுங்க தானே. அவிழ்ந்த துணியில் சேந்தனார் அருளி செய்த திருவிசைப்பா. அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவிழ்த்த சடையே வேந்தனார் கிண்ணமுதாயிட்டே மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல். திருக்களிட்டு பாடிய லௌகிய வந்த தேவனார் இருக்கோ. அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவிழ்ந்த தடை வேந்தனார்க்கு இன்னமுதமாயிட்டே மெய்யன். இதுக்குள்ளேயே 4 வரிக்குள்ளேயே சேந்தனாட்ட கதை வந்துட்டுது. சேந்தன் என்ற பெயருடைய பலர் திவாகரம் என்ற நிகண்டினை செய்வித்த சேந்தன் என்பான். அம்பர்கிழான் அருவந்தை என்ற சங்ககால தலைவனது வழியில் வந்தவன். அம்பர் என்ற ஊரினன். செந்தமிழ் ஆரியம் ஆகிய 2 மொழிகளிலும் நிரம்பிய புலமை வாழ்ந்தவன். புலவர் பெருமக்களை ஆதரித்தவர். சிவபெருமானது இடப்பாகம் கொண்ட அம்மைக்கு செந்தமிழ் மாலையந்தாதி புனைந்தவன் என திவாகர நூலாசிரியர் கூறியுள்ளார். வீர சோழிய உரை
செய்யுட்களில் பாராட்டப் பெற்ற பொன் பற்றி காவலன் சேந்தன் என்பான். புலவர்களை ஆதரித்த குறுநில மன்னன் புத்த சமயத்தை போற்றியவன் எனத் தெரிகின்றது. இங்கு கூறப்பட்ட இவ்விருவரும் திருவிசைப்பா ஆசிரியராகிய சேந்தனாரின் வேறானவர் என தெளிதல் வேண்டும். என்னென்றால் இந்த திவாகரம் என்ற ஒரு நூலை செய்தவன் சேந்தன் என்ற ஒரு பெயருடையவன். அப்ப அதைத்தான் இந்த சேந்தன் என்று சில பேர் கதைக்கிறவையாம். ஆனால் அவர் இல்லை. அவன் புலவர்களை ஆதரித்த குறுநில மன்னன் புத்த சமயத்தை போற்றியவன் என தெரிகிறது. அப்ப இந்த ரெண்டு சேந்தனரும் இங்கு கூறப்பட்ட இவ்விருவரும், அதாவது திருவிசைப்பாசிரியரா சேந்தனரின் வேறொருவனது, அது வேறு ஒரு ஆளண்ட வடிவாதல சொல்லி இருக்கிறோம். சேந்தனரை பற்றிய செவிவழி செய்திகள். சேந்தனர் பட்டினத்தடிகளுக்கு கணக்காரராக இருந்து அடிகள் கட்டளையிட்டவாறு நிதியறையை திறந்துவிட்டு அங்குள்ள செல்வம் முழுவதையும் ஊரார் கொள்ள செய்தார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆண்டாலும் இச்செய்தியை கேட்ட அரசன் இழந்த பொருள்களுக்கு கணக்கு காட்டுதல் வேண்டும் என கூறி சேந்தனாரை சிறையில் இட்டனன். அதனால் வருத்தமுட்ட அவனுடைய மனைவி மக்கள் பட்டினத்தடிகளை பணிந்து குறையிறந்து நின்றனர். அப்பொழுது பட்டினத்தடிகள் மத்தளை தயிருண்டானும் மலர்மிதை மண்ணினானும் நித்தமும் தேடிக்கானா நிமலனே அமலமூர்த்தி செய்தலை கயல்வாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டுவன் காட்டுளானே என்ற பாடலை படித்தார் பட்டினத்தடிகள். அந்நிலையில் சிவபெருமானது கட்டளைப்படி விநாயகர் சேந்தனாரது விலங்கை முறித்து சிறை மீட்டு அருளினார். சிவபெருமாண்ட கட்டளைப்படி விநாயகர் போய் சேர்ந்த விலங்கர் சிறை இருந்த மீண்ட சேந்தனர் பட்டினத்தடிகள் பணித்த வண்ணம் மனைவி மக்களுடன் தில்லைக்கு சென்று விறகு விற்பதால் வரும் ஊதியத்தை கொண்டு நாடோறும் சிவனடியார் ஒருவருக்கு உணவளிக்கும் கடமை மேற்கொண்டு வாழ்ந்திருந்தனர். பல நாட்கள் தொடர்ந்து மழை பெய்த நிலையில் பசியால் வருந்திய சேந்தனர் விறகு விட்டு கிடைத்த மாவினை தம் மனைவியின் கைகள் கொடுத்து களியாக்க செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார். சிவபெருமானே முதுவை பருவமுடைய அடியராக சேந்தனர் வீட்டுக்கு சென்று அவர் அன்பினால் அடித்த களியுணவை உண்டு மகிழ்ந்து அடுத்த வேளைக்கும் வேண்டும் என்பதாய் எஞ்சிய களியையும் பழங்கந்தையில் முடிந்து கொண்டு பொன்னம்பலத்தை அடைந்தார். சிவபெருமான் இவர்கிட்ட வந்து சாப்பிட்டு மித்த களியையும் என்னிட தாங்க கொண்டு கேட்டுக்கொண்டு அவர் பொன்னம்பலத்துக்கு போட்டார். இகது இவ்வாறு புத்த பெருமானுக்கு தான் நடத்தும் நாள் வழிபாட்டில் அப்ப அப்படி அது இருக்கேக்கல இந்த கதை இது ஒரு தடவை இதை சொல்றேன் இல்லை. நான் எங்கேயோ தேடி எடுத்து இதை போன முறை இந்த கதையா சொல்ல அதை ஏற்கப்படையில பிறகு நான் ப்ரூஃப் அனுப்பத்தான் ஏற்றுக்கொண்டது. அப்ப இகது இவ்வாறாக தில்லையில் கூத்த பெருமானுக்கு தான் நடத்தும் நாள் வழிபாட்டில் திருச்சிலம்பொலி கேட்டு மகிழ்ந்தலை நியதியாக கொண்டு சோழ மன்னனை தான் கண்டராதித்த மன்னன் அவர் அன்றிரவு முழுவதும் அவற்றை வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சேரமான் பெருமாள் நாயனருக்கு சிலம்பொலி கேட்கிற மாதிரி இந்த அரசனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவற்றை பூசையில மணி கேட்கிறது. அப்ப அன்றிரவு அவற்றை காதில் அந்த மணி கேட்கையில் அவர் பூசை செய்து கொண்டிருக்கைக்குள்ள ஒரு அவர் இறைவன் வந்து நடனமாடுற மணி கேட்கிறது அண்டைக்கு கேட்கையில். அப்பத்தான் அவர் யோசிக்கிறார், ஏன் என்னட்ட வேற இல்லையாண்டு. அந்த அண்டிரவு தான் அவர் சேந்தனார் வீட்டை போய் களி சாப்பிட்டவர். அதைத்தான் இப்ப சொல்றாரு இங்க. என்ன கவலை மகிழ்தலை இவ்வாறு தில்லையில் கூத்த பெருமானுக்கு தான் நடத்தும் நாள் வழிபாட்டில் திருச்சிலம்பொலி கேட்டு மகிழ்தலை நியதியாக கொண்ட சோழ மன்னன் அன்றிரவு முழுதலும் காத்திருந்தும் துயில் கொண்டான். கூத்த பெருமான் மன்னனது கனவில் தோன்றி, வேந்தனே கவலை கொள்ளற்க, இன்று நாம் சேந்தன் அளித்த களியமுதை உண்ணச் சென்றமையால் நீ நடத்தும் வழிபாட்டுக்கு வர தாழ்த்தோம் என்று கூறி அந்நிலையில் பீலிப்புற்ற வேந்தன் சேந்தனாரை காண விரும்பி விடிய காலத்தே தில்லை சிற்றம்பல பெருமானை வணங்கச் சென்றனர்.
பொன்னம்பலத்தில் களியமுது சிந்தி கிடத்தலை கண்டு தான் கண்ட கனவின் உண்மையை தில்லை வாழந்தனர். ஒரு ப்ரூவ் வேணும். அதுதான் அங்க அந்த அவர்கிட்ட போகாம இங்க வந்தவர். அப்ப விடிய போனா அங்க எல்லா இடமும் அந்த களி விரண்டு இருக்கத்தான். இவர் அந்த கோயிலுக்கு தச்சியலா போயிட்டு அந்தணர்கள் எல்லாம் கவலையிட்டு இருக்க இவர் அந்த கவலையை தீர்க்கிறார். அவர் ராத்திரி சேர்ந்த நேரம் விட்ட போய் திருக்களியமுது சாப்பிட்டுட்டு வந்தவர். திருவாதிரை களி. அப்ப பொன்னம்பத்தில் களிய சிந்தி கிடத்தலை கண்டு தான் கண்ட கனவின் உண்மையை தில்லை வாழந்தனர் முதலிய எல்லாருக்கும் தெரிவித்தார். அதை உணர்ந்த பலரும் சேந்தனர் ஆகிய அடியவரைக் கண்டு வழிபட வேண்டும் என பெரிதும் விருப்புற்றிருந்தனர். மார்கழி திருவாதிரை திருவிழாவில் மழை பெய்தமையால் திருத்தேர் சேற்றில் அழுந்தி ஓடாது நின்ற பொழுது சேர்ந்தா தேர் நடக்க பல்லாண்டு பாடுகின்றது ஒரு வானொலி எல்லாரும் கேட்கும்படி தோன்றியது. தேரெடுத்து வடியார் குழுவில் நின்ற சேர்ந்தனர் மென்னுகதில்லை வளகர நம் பத்தர்கள் எனங்கும் தொடங்கும் திருப்பல்லாண்டு திருப்பதியத்தை பாடி போற்றினர். வடம் பிடிக்காமலே தேர் நிலைக்கு வந்து சேர்ந்தது. இவ்வற்புதத்தை கண்டார் அனைவரும் சேர்ந்தனரது பேரன்பின் திறத்தை எண்ணி நெஞ்சம் நக்குறையினர். இதுவே திருவிசைப்பா ஆகியோரது சேர்ந்தனரை குறித்து நெடுநாட்களாக வழங்கப்பெற்று வரும் கதை. இப்ப விளையாட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். சிவபெருமான் 4 பேருக்கு அவன் திருப்பூசையில மணி ஒளிக்க செய்தவர். அந்த 4 பேரும் சேரமான் பெருமான், பதஞ்சலி, மற்றது சேந்தனர், 4வது ஆளார் தெரியல, மாணிக்கவாசகர். அப்ப இது எங்களுக்கு ஒரு நல்ல இது ஒரு வச்சிருக்கணும். அப்ப நாம் இதுவரை படித்தறிந்த சைவ சமய வரலாற்றில் தினமும் சிவபூசை செய்ததின் நிறைவின சிவபெருமான் கருதி மானுடனாக பிறந்த அவ்வடிவிலிருந்து தினமும் பாத சிலம்பொலி கேட்பித்த 3 அடியவர்களை பற்றி கேள்விப்பட்டோம். அப்பெரும்பெரு பெற்றவர்கள் 63 ஒருவரான சேரமான், 4 ஒருவரான மாணிக்க வாசகர், தில்லை தவம் இருந்து சிவபெருமான் குறிப்பிட்ட நாளான தை மாதம் வியாழக்கிழமை நிறைவு என்று திருநடனம் காணப்பெற்ற 2 ஒருவரான பாம்பாகிய பதஞ்சலி முனிவர். இவர்கள் 3 தவிர 4வது அடியராகிய ஒரு சோழ மன்னன் அதான் அந்த கண்டராதித்த சோழர். கண்டராதித்த சோழர் தான் அந்த சேந்தனருக்கு களி சாப்பிட போய்க்க அவற்ற பூசைக்கு ஒவ்வொரு நாளும் போறவர் கண்டராதித்த. நான் இதுல கண்டராதித்த சோழர் இல்ல, நான் படிச்சேன், எங்கேயோ ஒன்றுல வாசிச்சுதான். அது இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முதல் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது குரூப்ல. ஒரு சோழ மன்னனும் இதுல இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கு. ஒரு சோழ மன்னனும் பாதச்சிலம்பலி கேட்டுள்ளான் 21ஆம் நூற்றாண்டில். யாருக்கு சுவாமி அந்த பாக்கியத்தை இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல அல்வாரோ ஐயோ உண்மையா சரியோ சரி, சேந்தனார் அருளிய திருப்பதிக நன்றி நிர்வாசியும். சேந்தனார் பாடிய சேந்தனார் அருளிய திருப்பதிக நன்னறி. சேந்தனார் பாடியனவாக திருவேளிமுழலை, திருவாவடுதுறை, திருவிடைமக்களி என்ற தலங்களுக்குரிய திருவிசைப்பா பதியங்கள் 3 திருப்பல்லாண்டு பதிகம் என்றும் ஆக 4 திருப்பதியங்கள் உள்ளன. அவற்றில் 47 பாடல்கள் அமைந்துள்ளன. செங்கண்மால் வழிபட வீழிமிழலையில் விண்ணளி விமானத்தில் சிவபெருமான் வீற்றெழுந்தருளிய மியல்பும் பொய்த்தவ நெறிகளை நெறியிற் புகாது தடுத்து மெய்த்தவ நெறியாகிய சைவ சமயத்தை தம்மை நிலவரச் செய்தருளிய அப்பெருமானது அருட்குணமும் சிவனடியார்களுக்கு தாம் தொண்டுபட்டு இந்த திறமும் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகிய மக்கள் இருவர்க்கும் வீழிமுழலை இறைவர் பரிசில் காசருளி அவர்கள் பாடிய பழுத்த செந்தமிழ் மலர்களைச் சூடி அவர்கள்
திருவுள்ளத்தே நிறைந்து நின்ற பெருமையும் ஆகிய செய்திகளை திருவிழிமில்லை திருவிசைப்பாவைச் சேர்ந்தனார் உளமுருகிப் போற்றும் முறை கற்போர் மனதைக் கனிவிப்பதாகும். பாடலர் அயன்மாற்கரிதுமாய் அடியார் கெளியதோர் பவளமால் வரையை எனவும் ஆயிரங்கமலம் ஞாயிறாயிரமும் கொஞ்சம் மேலே எடுங்க. ஆயிரம் கமலம் ஞாயிறாயிரமும் கொஞ்சம் மேலே எடுங்க. கண்ணுக கரசரணத்தோன் எனவும் முதலாவது பாட்டு. நீங்க படிக்கிறீங்களா? எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி திண்டோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுருநாமம் ஏர்கொள் முக்கண் முகமியல்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்றூன் ரந்தனரேத்தும் மண்ணில் பலகோடி குணத்தரேர் வீழியவர் நம்மை ஆளுடையாரே எனவும் இவ்வாசிரியர் இறைவனை போற்றி மகிழ்கிறார். காலத்தில் திருவீழிமிழலையில் 500 என்ற தொகையுடைய வேதியர்கள் வீழிமிழலை பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தமை 500 என்ற தொடரால் புலப்படுகிறது. திருவாவடுதுறையில் எழுந்தருளுள்ள மணவாள நம்பியைக் கண்டு காதல் கொண்ட தன் மகளது அன்பிற்பாற்பட்ட மொழிகளையும் செயல்களையும் எடுத்து கூறி தாயொருத்தி இறங்குவதாக பாடப்பெற்றது. இங்க செவிலித்தாய் தாய் அந்த இது மாதிரி இது இந்த சேந்தனாற்ற இந்த திருவிசைப்பாவும் அகத்துறையில தான் வந்தது. அகத்துறை பாடலாகத்தான் கொள்ள வேண்டும். இங்க செவிலித்தாய் என்பது திருவருள் சக்தி. அங்க அந்த முதல் வந்ததுல திரு செவிலித்தாய் பஞ்சாக்கிர மந்திரமாயிருந்தது. இங்க செவிலித்தாய் திருவருட் சக்தி. அது வடிவான ஞாபகம் இல்லை, அப்படியே தான் இருக்கவன். தாயொருத்தி திருவாவடுதுறையில் இருந்திய மணவாள நம்பியை கண்டு காதல் கொண்ட தன் மகளது மகள அடியார்களாகவும் சிவனடியார்களாவதும் அன்பிற்பாட்ட மொழிகளையும் செயல்களையும் எடுத்தி கூறி தாயொருத்தி இறங்குவதாக பாடப்பெற்றது. தாய் இறங்குறதுண்டா அங்கே தாய் தான் இந்த அருட்சக்தி. திருவாவடுதுறை திருவிசைப்பா இதன்கண் அந்தாதித்தொடை அமைந்துள்ளது. திருவாவடுதுறை என்பது கோயில் பெயர். அக்கோயில் சாத்தனூரில் அமைந்துள்ளது. சாத்தனூர் என்பது சாத்தை என மெருவியது. திருவாவடுதுறை கோயிலில் அமைந்த ஊராய் எங்கதான் திருமூலரும் சாத்தனூரில் அந்த இங்கதான வெறும் இந்த மாடுகளை மேய்த்து கொண்டு விட்டவர் இந்த சாத்தனூர். 1000 வாழ்ந்தார்கள் என்றும் அவர்கள் திருவாவடுதுறையில் எழுந்தருளிய இறைவனுக்கு மெய்மைப்பணி புரிந்தார்கள் என்றும் இவ்வாசிரியர் கூறுகின்றார். பொய்யாத வேதியர் சாதத்தை மெப்புவலர் 1000 பூசுரர் மெய்யே திருப்பணி செய்யீர் மிருகாவிக்கரமே ஐயா திருவாவடுதுறை அமுதே எனவரும் பாடலில் செய்தி குறிக்கப்பட்டமை காண்க. தில்லையூரில் 3000, ஆவடுதுறையில் 1000, திருவிழிமிழலை 500 என்று தினமும் நித்திய பூசையில் ஈடுபட்டு வாழ்ந்த சைவ பெருவாழ்வை நாம் மீண்டும் காண்பது அப்போது. அப்ப தில்லையில 3000, திருவாவடுதுறையில 1000 பேர், திருவிழிமிழலையில் 500. அப்ப தினசரி சிவபூசையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாமும் தினசரி சிவபூசை செய்து திருவிடைக்களி என்ற தலத்தில் திருக்குறானில் எழுந்தருளிய முருகப்பெருமானை கட்டு காமுற்ற தலைமகளின் ஆற்றாமையை நினைந்து இறங்கிய நற்றார் கூறுவதாக சேந்தனர் பாடிய திருப்பதிகம் மாலுளாமனந்தந்து எனத் தொடங்கும் திருவிசைப்பாவாகும். அரண் மதலையும் கணபதி இளங்கிளையுமாய முருகவேள் கங்கை தன் சிறுவனாக வளர்ந்து தேவர் சேனாதிபதியாய் அசுரர் மாள ஊழிஞை மாலை சூடி குன்றமறிந்து சும்மாவினை தடிந்து வள்ளியை மணந்து திருமால் மருகனாகி திகழும் சித்தியும் சுப்பிரமணியனான தோன்றல் கவளமாயரிமேற்கவரி சூழ்குடை கீழ் திருவிழாவரும் சிறப்பும் அறுமுகச் செவ்வேளாய பெருமானது பேரழகில் ஈடுபட்ட மகளிர் மடல் தொடங்கிய நிலையும்
விடவூர் வாழும் அம்மகளிருக்கு அறுமுகப் பெருமானது திருவருள் கிடைத்தல் உறுதியென அவர் தம் தாயார் கொண்ட நம்பிக்கை இத்திருப்பதியத்தில் விருந்திருக்கப்பட்டுள்ளமை படித்து இன்புறுதற்குரியதா. திருவடைக்களி என்னும் இத்திருப்பதி மயிலாடுதுறை தாலுக்காவில் உள்ளது. தில்லையில் மார்கழி திருவிழாவில் ஓடாமல் தடைப்பெற்றிருந்த திருத்தேர் ஓடும்படி பாடியது திருப்பல்லாண்டு திருப்பதியம் என்பது முன்னர் விளக்கப்பட்டுள்ளது. இது 13 திருப்பாடல்களை உடையது. நெடுங்காலம் வாழ்க என வாழ்த்துதற்கு பொருளில் அமைந்த இசைப்பாட்டினை பல்லாண்டிசை என்பர். பாடுவார் பணிவார் பல்லாண்டிசை கூறுபத்தவர்கள் சித்தத்தில் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே என திருநாவுக்கரசர் அடிகள் தம் காலத்து பல்லாண்டிசை பாடும் வழக்கம் உண்டு என்பதை வெளியிட்டறுதல் காணலாம். திருமாலடியார்களுள் ஒருவராய பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டு இது திருப்பல்லாண்டு ஒப்பிட்டு நோக்குதற்குரியதாகும். பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டு அங்க சமண சமயத்துல பல்லாண்டு என்னும் பதங்கடந்து என்றும் உள்ள பெரும்பொருளாய இறைவனுக்கு சேர்ந்தனர் வல்லாண்டிசை பாடியதன் நோக்கம் எல்லாம் வெல்ல அவ்விறைவனை வாழ்த்தும் மெய்யடியார்கள் எல்லோரும் உடல் நலமும் உளநலமும் ஒருங்கேது நெடுங்காலம் வாழ்ந்து சிவனறியை வளர்த்தல் வேண்டும் என்னும் பெருவேட்கையா மீண்டும் எனத்தவர் போமின்கள் என விலக்கி மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் என பேரன்பினால் அழைத்து மளவிடையாட்கு வழியாளாய் மணஞ்சை குடிப்பிறந்த பலவடியார்களாய் அப்பெருமக்களோடு கூடி நின்று ஆவிக்கு அமுதமாய் மெனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்று அன்னித்து ஆரும் பெறாத அறிவு தந்து அடியார்க்கருள் புரியும் சிவலோக நாயகனாய பெருமானை உளமுருகி பல்லாண்டு கூறி வாழ்த்தும் இன்னிசை திருப்பதிகமாக விளங்குவது இத்திருப்பல்லாண்டாகும். இப்பதிகம் மென்னுகதில்லை வளர்கணம் பத்தர்கள் என தொடங்குவதனை ஆழ்ந்து நோக்குங்கால் மன்றவாணன் மெலத்திருவர்களால் தென் தமிழ் பெருமை சிவனிய செய்த அடியவர் கூட்டம் தில்லையம்பதியில் நிலை பெற்றிருந்தது என்னும் செய்தி தெளிவாக புலப்படும். இதனால் ஒன்றோ அகலலோகமெல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகழோகம் உண்டென்று புகுமிட நீ தேடாதே புகழோகனர் இவடைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோக மாபதும் தில்லை சிற்றம்பலமே என துருத்தி நம்பி காட நம்பியும் போற்றினர் என்க. காமக்கிளத்தியர் படி காமக்கிளத்தியர் வடிவில் காணப்படும் ஆடை சாந்து அணிகலன் முதலியன காமுகரை வசீகரித்து இன்பம் செய்யுமாறு போல சிவசாதனமாகிய திருவெண்ணூற்று திருவேடம் மெய்யுணர்வுடையாரை வசீகரித்து இன்பம் செய்யும் என்பார். சேலும் கயலும் திளைக்கும் கண்ணாரிளம் கொங்கையிற் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பிழங்குமென்று புண்ணியர் போற்றி செய்ப்ப என பாடுகின்ற இத்தொடர் திருநீறு முதலிய சிவசாதனங்களில் இவர் கொண்ட ஆர்வத்தினை இங்கு புலப்படுத்துவதாகும். இத்திருப்பல்லாண்டின் இறுதி திருப்பாடல் எத்தனை எந்தாய் சுற்றமுற்றும் மமக்கமுதாம் மம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவன் சேரடியார் அடிநாய் செப்புரை அந்தமிழா ஆனந்தம் செத்தனை என எந்தாய் சுற்றமுற்றும் எமக்குமுதாம் எம்பிரான் என்று சிந்த செய்யும் சிவன் சீரடியாரடி நாய் சொப்புரை அந்தமிழானந்த சேந்தன இவ்வாறு ஆசிரியர் தம்மை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இதன் கண் சேந்தரானார் சிவன் சேவடியார் என போற்றப்பட்டவர். எந்தாய் சுற்றமற்றெல்லாம் என்னுடைய பந்த மறுத்தனை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் என இறைவனை பாடி போற்றிய திருவாத ஊரர் அடிகள் என கருத இடமுள்ளது. இக்குறிப்பினை நோக்கும் இடத்து திருவாத ஊரர் அடிகளுக்கு பின் அவரடியார் குழுவில் வழியொழுகியவர் சேந்தனார் என்பது நன்கு தெளியப்படும்.
சோழரது ஆட்சி பரவிய கடல் கடந்த வெளிநாடாகிய தாய்லாந்து நாட்டில் அரசர் குடும்பத்தில் நிகழ்த்தப் பெறும் சடங்குகளே திருவெம்பாவை திருவாய்மொழி என்பவற்றுடன் மன்னுகதில்லை எனத் தொடங்கும் திருப்பல்லாண்டு பாடல் பாடப்பெறுதல் தாய்லாந்து நாட்டுல அரசர் குடும்பத்துல அவையல் நடத்தப்படுற சடங்குகளில திருவம்பாவை படிக்கிறதோட மெல்லுக திண்ண தொடங்கும் அந்த திருப்பல்லாண்டும் அப்ப இத்தீதிய நோக்குங்கள் சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டில் நம் சோழ மன்னர்க்குள்ள ஈடுபாடு நன்கு விளங்கும். சரி. திருவீழிமிழலை இத்திருப்பதியம் பல்பொருள் பற்றி வருவது நாகை மாவட்டம் நன்னிலம்பட்டத்தில் உள்ளது. மயிலாடுதுறை திருவாரூர் இரும்பு பாதையில் பூந்தோட்டம் தொடர்வண்டி நிலையத்துக்கு மேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாரூர் மயிலாடுதுறை கும்பகோணம் ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்துகளில் செல்லலாம். சோழவள நாட்டில் காவிரி தென்கரையில் விளங்கும் 61வது தேவார தலம் இது திருவீழிமிழலை. இத்தலம் காத்தியாயான மகரிஷியின் யாகத்தில் தோன்றிய உமாதேவியாரை திருமணம் செய்து கொண்டு இறைவன் என்றும் மணக்கோலத்தோடு இருக்கும் தலம். திருமால் சக்கரம் பெறும் பொருட்டு நாள்தோறும் 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சிக்க ஒரு நாள் ஒரு மலர் குறைய அதற்காக தமது தாமரை மலர் போன்ற கண்ணை பிடுங்கி அர்ச்சித்து சக்கரம் பெற்ற தலம். திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்த சுவாமிகளும் படிக்காசு பெற்று பஞ்சம் போக்கிய தலம் எது திருவீழிமிழலை. இத்தலத்து வடக்கு வீதியில் அப்பர் சம்பந்தர் திருமணங்களை தனித்தனியே இருக்கின்ற மூவர் அருளிய பதிகங்களும் 23 பதிகங்களும் சேந்தனார் பாடிய திருவிசைப்பாவும் மருணகிரிநாதரின் திருப்புகளும் உள்ளன. விமானம் படி. விமானம் விண்ணிலி விமானம் இது விஷ்ணுவால் தாவிக்க பெற்றது. மூலத்தானத்திற்கு பின் பார்வதி பரமேஸ்வரர் திருவுருவங்கள் உள்ளன. இங்கும் காளி கோலத்தை சம்பந்த மூர்த்திக்கு விழி விமானத்தில் இறை காட்டி அருளினர். இந்த விமானம் வேறுபட்ட அமைப்புடைய விமானமாகும். இப்பூவுலகில் வேறு எந்த கருவறை மேலும் இவ்வகை விமானத்தை பார்க்க முடியாது. திருமாலால் தாவிக்கப்பட்டதும் திருஞான சம்பந்தர் காளிக்காட்சியை வீழியில் பார்த்தமைக்கு ஏதுவும் இவ்விமானமாகும். 2002, 2014 ஆகிய 2 ஆண்டுகளிலும் இதற்கு திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்யும் பேட்டை பதிப்பாசிரியர் பெற்றார். 2014 குடமுழக்கின் போது இவ்விமானம் முழுவதற்கும் ஐம்பொன்னாகிய பித்தளை தகட்டால் கவசம் சாற்றப் பெற்றுள்ளது. 2026 குடமுழுக்கின் போது இதற்கு பொன் வேய வேண்டும் என்பது பதிப்பாசிரியர் வீழிப்பரம்பரை கார்த்தியேயன் போன்றோரின் அவா. அதற்கு திருவருள் துணை நிற்க வேண்டும். இத்திருக்கோயிலின் வௌவால் நெத்தி மண்டபம் உலக புகழ் பெற்றது, மிகப்பெரியது. தற்காலத்தில் செய்ய முடியாது. வாசி தீரவே பதிகம் பாடி காசு பெற்ற அனுபவம் பதிப்பாசிரியருக்கு உண்டு. விழா சித்திரை திங்களில் பெருவிழா நிகழும் மணக்கோல திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. மணவாள பெருந்திருவடியில் திருமால் கண்ணை பருத்து அச்சித்த அடையாளம் இன்றும் இருக்கிறது. சுவாமி நேத்திராப்பனேசர் அதாவது வீழி அழகர் என வழங்கப்பெறுவர். அம்மை சுந்தர குசாம்பிகை தேர்திருப்படி நிலுவையில் உள்ளது. தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் மிகப்பெரிய குளம். இதற்கு குளக்கரை கட்ட வேண்டும். தலைவிரிச்சம் வீழி செடி அப்படி ஒரு செடி இருக்குது. பண் இனித்தான் நாங்க பாட்டு தொடங்க போறோம். இது பதிக எண் 5 ஏண்ட கண்ட 5 வருகுது. திருச்சிட்டம்பலம் திரு சேந்தனட்ட ஏனாயந்தானே முதலாவது பாட்டுன்னு தான் வேற பதிகன் போட்டிருக்கேன். அது என்னன்னு தெரியல. ஒன்று தான் கிடக்கு. சரி நாங்க படிச்சனாங்க இல்லையே எங்க முதலாவது தானே முதல் தான் சேந்தனாட்ட முதல் பாட்டு நான் என்ன தானே 1, 2, 3, 4 படிச்சு கொண்டு இல்ல இங்க உண்டு. இங்க வேற
ஆ, படி. அது வேற ஏதோ பதிகன்னு போட்டிருக்கு. ஏகநாயகனை இந்த பஞ்சமம் பஞ்சமம் கூடுதலா திருவிசப்பாவில பண் பஞ்சம் பஞ்சம் ஐந்தும் பஞ்சம் சமமா இருக்கும். எந்த அஞ்சும் மெய் வாய் கண் மூக்கு செவி அந்த அஞ்சும் சமமா உள்ள மாதிரி தானே எல்லா பாடல்களும் இருக்கும் கூட. பண் பஞ்சமம். திருச்சிட்டம்பலம். ஏகநாயகனை இமயக்கரசை என்னுயிர்காமுதினை எதிரில் போய போக நாயகனை புயல் வணங்கருளி பொன்னடும் சிவிகையாயூர்ந்த மேகநாயகனை மிகுதிரு வீழி மிளலை வெண்ணி செழும் கோயில் போக நாயகனை அன்றே மற்றொன்றும் உண்டென உணர்கிறேன் யானே. பொழிப்புரை. எல்லா உலகங்களுக்கும் ஒரு தலைவனாய், தேவர்களுக்கு அரசனாய், அடியேனுடைய உயிரை தளர்க்கச் செய்யும் அமுதமாய், ஒப்பில்லாத இன்பம் நல்கும் தலைவனாய், கார்மேக நிறத்தினாகிய திருமாலுக்கு சக்கராயுதத்தை வழங்கி அவனை பொன்மயமான பல்லக்கு போல வாகனமாக கொண்டு செலுத்திய மேகம் போல கைமாறு கருதாமல் உயிர்களுக்கு உதவும் தலைவனாய், மேம்பட்ட திருவேலி மிளலையிலே தேவர் உலகத்திலிருந்து இறங்கி வந்து நிலவுலகில் நிலையாக தங்கியுள்ள மேம்பட்ட கோயிலில் முத்திரை விளங்கும் தலைவனாய் உள்ள சிவபெருமானை அன்றி மற்றொரு பரம்பொருள் உள்ளது என்பதனை நான் அறிகின்றேன் அல்லேன். எதிரில் போகம் இணையில்லாத இன்பம் சிவபோகம் அதனைத் தரும் நாயகன் தலைவன் என்க. புயல் வண்ணன் மேகம் போலும் நிறமுடையவன் திருமால் சிவிகை என்றதை ஊர்தி என்னும் அளவாக கொள்க. ஊர்ந்த மேகம் என்றது உண்ட சோறு என்பது போல நின்றது. ஒரு கற்பத்தில் திருமால் சிவபெருமானை மேக வடிவில் கொண்டு தாங்கினமையால் அக்கற்பம் மேகவான கற்பம் என பெயர் பெற்றது என்னும் புராண வரலாற்றை அறிந்து கொள்க. மிகு உயர்ந்த திருவேலி மிளலை கோயிலின் விமானம் திருமாலால் விண்ணுலகிலென்றும் கொண்டு வரப்பட்டமை பற்றி விண்ணெளி விமானம் எனப்படும் என்பது இத்தல வரலாறு. இது தேவார திருப்பதியங்களிலும் குறிக்கப்படுதல் காணலாம். யோகம் என்பது முத்தியை குறித்தது. மற்றொன்றும் உணர்கிறேன் என இயையும் உண்டென உணர்கிறேன் என்றது பொருளாக நினைத்திலேன் என்றதா. கற்றவர் விழுங்குங் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றகும் சிவனை திருவேலி மிளலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு உள்ளம் குளிரையின் கண்குளிர்ந்தனவே. கற்றவர்களால் அக்கல்வியின் பயனாக அடைந்து அனுபவிக்கப்படும் தெய்வீக மரத்தில் பழுத்தகனி போன்றனவாய் எல்லை இல்லாத பெருங்கருணை கடலாய் மற்றவர்கள் தம் முயற்சியில் அறிய முடியாத செந்நிற மாணிக்க மணியாளாகிய மலை போன்றவனாய் தன்னை வழிபடும் அடியவருடைய உள்ளத்தில் மாணிக்க சுடர் போன்ற ஞான ஒளி வீசுபவனாய் பகைவர்களுடைய முப்புறங்களை அளித்த எங்களுக்கு நன்மையாய் தருபவனாய் அடியார்களுக்கு அருளுவதற்காகவே திருவேலி மிளலையில் வீற்றிருந்த வெற்றியனாய சிவபெருமானை பலகாலம் தரிசித்ததனால் என் உள்ளம் குளிர என் கண்களும் குளிர்ந்து பெற்றன. குறிப்புரை. இறைவன் மெய் நூல்களை கற்றவர்களால் அக்கல்வியின் பயனாக அடைந்து அனுபவிக்கப்படுவதாதலின் கற்றவர்கள் விழுங்கும் கனி என்ற கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்று
திருமுறை 6வது, அதாவது திருத்தாண்டகம் திருநாவுக்கரசற்ற பதிகம் 32 பாடல் 1வதுல வருது. கற்றவர்கள் உண்ணும் கனியை வெட்டி என்று அப்பர் திருமொழியை காண்க. கற்றதனால பயனின் கொள் வாளறிவன் நெற்றால் தொழாரெனின் திருக்குறள் 2வது. இத திருவள்ளுவரும் கல்விக்கு பயனிறைவன் திருவடியை அடைதலே என்று வரையறுத்துள்ளினார். விழுங்குதல் உண்டல் தொழில் 4னுள் உண்டல் எனப்படுவது வாளாக நீ என்னாது கற்பகக்கனி என்றார். அருமை உணர்வதற்கு கனி முதலியவை உவயமையாகு பெயர்கள். கரையிலா கடலென இயையும் மற்றவர் கற்றவர் அல்லாதார் மதிப்பவர் தலைவனாக அறிந்து போற்றுபவர். மணி ரத்தினம் இயது இயற்கை ஒளி உடையது. மண்டல அதையும் படிச்சுட்டு மாணிக்க மலை என்றது செந்திருமேனியின் அழகு வெட்டி செற்றவர் பகைத்தவர் செற்ற அழித்த உள்ளம் குளிரக்கண் குளிர்ந்தன் என்றது ஞாயிறு வட வந்தான் என்பது போல உடல் நிகழ்ச்சியாய் நின்றது. பொழிப்புரை பாட்டை படிச்சுட்டு மண்டலத்தொழியை விளக்கியான் நுகர்ந்த மருந்தை என் மாறிலாமணியை பண்டலர் அயன்மாற்கருதுமாய் அடியவர்க்களியதோர் பவளமால் விரையை விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவேளிமலையூராளும் கொண்டலம் கண்ட தம் குருமணியை குருகவல் வினை உருகாவே. பொழிப்புரை வட்டமான ஞாயிற்றின் ஒளியை வழிபடுதலை விடுத்து அதன் உட்பொருளாய் என்னால் வழிபடப்பட்ட சிவப்பொருளாகிய அமுதமாய் என் ஒப்பற்ற மாணிக்கமாய் முற்காலத்தில் முயற்சியால் அறிய முற்பட்ட தாமரையில் வீட்டிருக்கும் பிரமனுக்கும் திருமாலுக்கும் அறிதற்கு அரியனாய் அடியவர்க்கு எளியனாய் இருக்கும் பெரிய பவளமலை போல்வானாய் முறுக்கு அவிழ்ந்து மலரும் பூக்களிலிருந்து வெளிப்படும் தேன் பரந்து பெருக்கெடுக்கும் சோலைகளால் சூழப்பட்ட திருவேளிமலை என்ற திருத்தலத்தை ஆளும் கார்மேகம் போன்ற கரிய கழுத்தை உடைய மேம்பட்ட குருமணியை அணுகினால் கொடிய வினைகளின் தாக்குதல் நம்மை அணுக மாட்டா. குறிப்பு மண்டலம் ஞாயிற்றின் வட்டம் அதன் ஒளியை விளக்கி நுகர்தலாவது ஞாயிற்றின் ஒளியிலே மயங்கி அதனே வணங்கி ஒளியாது அதன் நடுவில் எழுந்தருளி இருக்கும் சிவமூர்த்தியை வணங்கி மகிழ்தல். மருந்து அமுதம் மாறு கேடு அலரையன் மலரின்கண் உள்ள பிரமன் அயன்மார்க்கு அரியதும் அடியவர்க்கு எளியதும் ஆகியதோர் பவளமால் வரை என்றது பொருளுவமை. அரியதுமாய் என்ற உண்மை எச்சம் மலர்வாய் மலரின்கண் பொருந்திய வேரி தேன் வார் ஒழுகுகின்ற குருமணி ஆசிரியருள் தலைவன். என்னடி நீளற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மௌலியைத்தானே என்னிடை கமலம் 3 தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அன்சேர் மின்னெடுங்கடலுள் வெள்ளத்தை வீழி மிளரையுள் விளங்கு வெண்பளிங்கின் பொன்னடி கடிமை புக்கினி போக விடுவனோ கொண்டு கொண்டேனே. ஒளிப்புற தன் திருவடி நிழலின் கீழ் அடியேனை தடுத்து ஆட்கொண்ட புரை விலகுங்குகின்ற முடியை உடையவனாய் தானே உவந்து என்னிடத்தில் அநாதகம் விசுத்தி ஆக்ஞை ஆகிய மேல் 3 ஆதாரங்களாகிய அதாவது நெற்றி தொண்டை இதயம் நெற்றி தொண்டை இதயம்
அநாகதம் விசுத்தியாகிய மேல் 3 ஆதாரங்களாகிய 3 தாமரைகளில் முதித்து எழும் சிறந்த சுடராய் அருளாகிய ஒளி பொருந்திய கடலின் நீர்ப்பெருக்காய் திருவீழிமிழலில் விளங்குகின்ற வெண்மையான பளிங்கு போன்ற சிறுமானுடைய பொன் போன்ற அரிய திருவடிக்கண் தொண்டு செய்தலை மேற்கொண்ட அடியேன் அத்திருவடிகள் அடியேன் உள்ளத்தை விடுத்து நீங்க விடுவேனோ. குறிப்புரை தகைத்த தடுத்து நிறுத்திய சசி சந்திரன். சந்திரனுக்கு சசி என்னும் குலா விளங்குகின்ற மௌலி முடியுடையவன் ஆகுவேர் கமலம் 3 ஆதாரங்கள் 6னுள் மேல் உள்ள 3 கீழுள்ள 3னுள் பிறகடவுள் அறிவித்தலின். ஓ மை காட். இவற்றையே கூறினார் அருள்சேர். என்னண்டா தொப்புள்ள பிரமன் இதுல என்ன இல்ல தொப்புள்ள பிரமன். அடுத்தது அநாகதம். அநாகதம் மேல வந்தா கீழே வாரது மூலாதாரம் சுவாதிட்டானத்துல உருத்திரன் பிரமன் உருத்திரன் அங்க மூலாதாரத்துல பிள்ளையார் தானே. வேறு தெய்வம் என்று சொல்லினோம். கீழ் 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 கீழே உள்ளவைக்கு வேற ஆக்கலாம் அல்லவா தெரியுது விளங்கினது. மேல் 3 ஆதாரங்கள் உதித்து எழும்புறது அருளாகிய ஒளி பொருந்திய என்ன தடுத்தான புறை விளங்குற கீழே தானே இது வந்ததா. கமலம் 3 ஆதாரங்களாறு மேலுள்ள 3 கீழ் 3 கடவுளர் என்று சொல்லி இருக்கிறேன். இவற்றையே ஒரு அருள் சேர் நெடுங்கலனையும் சேர் திரண்ட மின் ஒளி கடல் ஆகுபெயராகாது ஏற்பெறாவின் என்று வள்ளத்தை உணர்த்திட்டு வெள்ளம் என வாழா கூறினாராயினும் மின்பன் சேர் அதாவது திரண்ட வெள்ளம் என உரைக்க வெள்ளம் நீர்ப்பெருக்கு அருளின் வழியே ஆனந்த தோன்றுதலின் அருளைக் கடலாகவும் ஆனந்தத்தை அதன்கண் நிறைந்த நீர்ப்பெருக்காகவும் உருவைத்தார். சிவபிரானை பளிங்கு என்றது நீட்டொளி பற்றி புகுந்தவின் அவ்வடிமையை இனி போக விடுவேனோ பற்றி கொண்டோ ஆதலின் என்க. 5வது பாட்டு. அவங்களே இப்படி கீழே பாட்டு தந்துட்டு மேல பொழி 5 தந்துருக்கிறாங்க. காட்டாம்பள்ளி இந்த படி வித்தைவனறி நன்னன்றிருள் மாய புறப்பரா இந்திரசால பொய்த்தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்த்தெய்வ நெறி நான் மறையவர் வீழி மிளலையின் விண்ணளி செழுங்கோயில் அத்தெய்வ நெறியிற் சிவமலாதவமும் அறிவரோ அறிவுடையோரே. 5வது என்னதானே போட்டுக்கூடாது. அஞ்சாவது இந்த தெய்வத்தை வழிபடும் வழி நல்வழி என்று உட்கொண்டு அஞ்ஞானமும் வஞ்சனையும் கூடிய பிறவி பிணியிலிருந்து தாமே தம்மை காத்து கொள்ள இயலாத இந்திர கொஞ்சம் மேரி காத்துக்கொள்ள இயலாத இந்திர சாலம் போன்ற விரைவில் அழியும் நிலை பேரில்லாத தெய்வங்களை பெரம்பொருளாக கருதி வழிபடும் வழியிலே அடியேன் ஈடுபடாத வகையில் அருள் புரிந்த வேண்டியவர்க்கு வேண்டின நல்கும் சிந்தாமணியாய் ஆதிபுராதனாய் உள்ள சிவபெருமான் அமைத்து வைத்த உண்மையான தெய்வ நெறியில் வாழும் 4 வேதங்களிலும் வல்ல அந்தணர்களின் திருவேலிமிழலையில் தேவருலகிலிருந்து இவ்வுலகிற்கு வந்த செழுமையான கோயில் உகந்தருளியிருக்கும் சிவபெருமானை விடுத்து அறிவுடையார்கள் பயனில்லாத பிற பொருட்களை பொருளாக நினைப்பாரோ. குறிப்பு இருள் அறியாமை மாயம் நிலையாமை இவற்றை உடைய பிறப்பு என்க அறுத்து உய்விக்க மாட்டாத
இம்மாட்டமை உடையவனாயும் மாட்டுவ போல சொச்சாலம் செய்தல் பற்றி இந்திரசால நெறி என்றார். பொய் என்றது போலியை பொய்த் தெய்வங்களை கொண்ட நெறி என்க. புரிந்த இடைவிடாத நின்று அருள் செய்த புராண சிந்தாமணி பழைய, அதாவது எல்லா பொருட்களுக்கும் முன்னே உள்ள சிந்தாமணி என்றது சிவபெருமானை வைத்த அமைந்த மெய்த்தெய்வ நெறிகளை உடைய நான்மறையோர் என்க. கோயிற்கண் உள்ளது இத்தெய்வ நெறிக்கண் விளங்குவது ஆகிய சிவம் என்க. அவம் என்ற பயனில்லாத புறப்பொருள் அறிவரோ என்ற பொருட்களாக, கொஞ்சம் மேலே எடுங்க, பொருட்களாக நினைப்பாரோ நினையார். அவ்வளவுதான். நீங்க யாராவது நீங்க அந்த இது வந்திருக்கு, அதை பார்க்காத பாட்டு வந்தான் பாட்டு மேல பொழிப்புற மாத்தி போட்டு வச்சுக்கிறாங்க. அக்கனானைய செல்வமே சிந்தித்து ஐவரோடழுந்தி யானவமே புக்கிடா வண்ணங்காத்தனை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை எண்திக்கலாம் குலவும் புகழ் திருவீழி மிளலையான் திருவடி நீழல் கீழ் புக்கு நிற்பவர் தம் பொன்னடி கமல பொடி அணிந்து அடிமை பூண்டேனே என்ன. உண்மையில்லாத பொய்த்தோற்றியாமாய கனவைப் போன்று நினைவேறில்லாத உலகியல் செல்வங்களை பெரும் வழிகளையே ஆராய்ந்து ஐம்புல இன்பத்தில் ஈடுபட்டு அடியேன் வாழ்க்கை வீணாதபடி காப்பாற்றி அடியேனை ஆட்கொண்ட தூயோனாய் பார்வதி பாகனாய் 8 திக்குகளிலும் தன் புகழ் பரவிய திருவீழி மிளலையும் பெருமானுடைய திருவடி நீழலின் கீழ் பொருந்தியிருப்பவருடைய பொலிவு உடைய திருவடி தாமரைகள் தோய்ந்த அடிப்பொடியினை அணிந்த வடியவர்களுக்கு தொண்டு செய்வதனை மேற்கொண்டேன். குறிப்பு: பண்டறி சுட்டாய அகரச் சுட்டு செல்வம் என்பதனோடு இயையும். காணா நிலையாமை பற்றி வந்த உவமை சிந்தித்து என்றது விரும்பி என்றவாறு. ஐம்புலன்கள் அழுந்தி மிக பெருந்து பொருந்தி அவமே வீண் செயலிலே பொடி துகள் அவர்க்கு அடிமை பூண்டேன் என்க. இனி எனக்கு என்ன குறை என்பது குறிப்பு எச்சம். 6வது பாட்டு தொடங்குது வடிவம். கங்கை நீரரசி கரையொரு மருங்கும் கமல் பொழி தழுவிய களனி சிங்கள் நேர் வீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர் திருவிழி. கீழே எடுங்க, மேலே பாதியா போட்டு. தங்கு சீர் செல்வத் தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி மங்கையோர் பாகத்தென்னருமருந்தை வருந்தினான் மறப்பனோ. இரு பக்கங்களிலும் பூக்கள் மணங்கமலும் சோலைகளைக் கொண்டதாய் கங்கை போன்ற தூய நீரை உடைய அரசில் ஆற்றங்கரையில் வயல் வளம் உடையதாய் சந்திரனை தொடும்படியான மிக உயர்ந்த மேல் மாடிகள் நிறைந்த பேரில்லங்களை மிகுதியாக உடைய மேம்பட்ட திருவீழி மிளலையில் உகந்தருளி இருக்கும் சிறந்த செல்வமாக தானாகவே தோன்றிய குணபூரணனாய் தன் பேரொளியே வடிவெடுத்தாற் போன்ற பார்வதி பாகனாய் உள்ள என் கிட்டுதற்குரிய அமுதத்தை
இனிமேல் மறந்து வருந்துவனோ. குறிப்பு கங்கையது நீர் போலவும் நீரையுடைய அரசில் என்க நீ கங்கை நீர் உவமையாகும் பெயர். அரசில் ஓர் ஆறு அரசியலின் கரைக்கண் உள்ளதும் இருமருங்கும் பொழிலால் சூழப்பட்டதும் களநீனையுடையதும் நீண்ட மாளிகை சூழ்ந்ததும் மாடங்கள் நீடியதுமான உயர் சிறு வீழி என்க. மாளிகை மாடம் என்பன இல்லத்தின் வகைகள் தங்கு சீர் செல்வம். தெய்வம் தானே தோன்றி ஆகிய அனைத்தும் நம்பி என்பதையே விசேடித்தன. சோதி ஒளி தனது ஒளியாகிய மங்கை என்க. வருந்தி மறப்பனோ என்றதை மறந்து வருந்துவனோ என பின்னோக்கி உரைக்க. வருந்த என பாடம் ஓதுதலும் ஆம். ஆயிரங்கமலன் ஆயிரமும் முக்கண் முகர சரணத்தோன் பாயிரங்கங்கை பனிலாக்கரந்த படர் சடை மின்னுவன் முடியோன் வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய மிளலை சூழ் பொழிலை பேயினும் தேயும் போற்றுவார் கடல்கள் போற்றுவார். தேயும் போற்றுவார் கடல்கள் போற்றுவார். புரந்தராதிகளே ஆயிரம் கதிரவர்கள் ஒன்று கூடினாற் போல முக்கண்களின் ஒளியை உடையவனாய் ஆயிரம் தாமரை போன்று முகமும் கைகளும் பாதங்களும் அழகாய் உடையனவாய் பரவின பெரிய கங்கையும் குளிர்ந்த புறையும் மறைய வைத்த வரவிய சடை ஒளிவிடும் அழகிய திருமுடிய உடையவனாய் மூங்கில் போன்ற பெரிய தோள்களை உடைய பார்வதியின் கணவனாகிய சேருமான் உகழ்ந்தளியிருக்கும் திருவிழிமிழலை என்ற திருத்தலத்தை சூழ்ந்த சோலைகளிடையே தங்கி அங்கிருந்தவாறே கோயிலை அடையாது சேருமானை போற்றி துதிக்கின்ற அடியவர்களுடைய திருவடிகளை இந்திரன் முதலியோர் போற்றி வளவர். கண் முதலியவற்றை எதிர் நிறையாக்கி கண் ஒன்றற்கு ஞாயிற்ற உவமையாகவும் ஏனையவற்றுக்கு கமலத்தை உவமையாகவும் கொள்க. கண்களை ஆயிரம் என்றது ஒளி மிகுதி பற்றி கரம் கை சரணம் பாதம் பாய் இருங்கங்கை படந்தோடுகின்ற பெரிய கங்கை பனி குளிர்ச்சி கரந்த மறைந்த படர் விரிந்த சடையாய பெண்முடியோன் என்க. போய் என்றது அடைந்து என்றபடி திருவிழிமிழலை கோயிலை அடைந்து போற்றாவிடினும் அதனை சூழ்ந்துள்ள பொழிலை அடைந்தேனும் போற்றுவாரது கடல்களை போற்றுவார். புரந்தராதியர் ஆவர் என்றார். புரந்தரண்ட இந்திரன். இனி 9ஆம் பாட்டு. எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி தென்தோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் மேற்கொள் முக்கண் முகமியல்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்றந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி குணத்தார் ஏஸ்வீழீவர்தம் நம்மை ஆளுடையாரே. 9வது பொழிப்புரை. எண்ணிக்கையை கடந்த பல கோடிக்கணக்கான சிவந்த பாதங்களையும் பல முடிகளையும் பல வலிய தோள்களையும் பல கோடிக்கணக்கான திருவுருவங்களையும் திருநாமங்களையும் அழகிய முக்கண் பொருந்திய முகங்களையும் செயல்களையும் கொண்டு அளவின் எல்லைக்கு அப்பாற்பட்டவராய் நின்று அந்தணர் 500 துதித்து வழிபடுகின்ற எண்ணற்ற பல கோடி நூற்பண்புகளை உடையவர் அழகிய திருவிழிமிழலையை உவந்தருளிருக்கும் பெருமானார். இவர் நம்மை அடியவராக கொள்ளும் இன்னருள் உடையவர். குறிப்பு. எண்ணிக்கையில் பல்கோடி என்றது அளவிறந்து என்றவாறு
சேவடி முதலியவற்றை அளவிறந்தன என்றல் எங்கும் நிறைந்து நிற்கும் நிலையை குறித்ததாகும். ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோள் உடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீழ்முடியானும் ஆயிரம் பேரு வந்தானும் மாறூர் அமர்ந்த அம்மானே. 4 பாடல் 4 என்று அருளியது காண்க. முகமுள்ள இடம் எல்லாம் முக்கண் உள்ளமையின் எண்ணிற்பல் கோடி முக்கண் என்ன என்பது கூறினார். 10 தக்கன் வெங்கதிரோன் செலந்தரன் பிரமன் சந்திரன் இந்திரனச்சன் மிக்க நெஞ்சரக்கண் புறம் கரிகருடன் மரளிவேல் இவர் மிகை செகுத்தோன் திக்கலாம் நிறைந்த புகழ் திருவீழி மிளலையான் திருவடி நிழற்கீழ் பொக்கிருந்தவர் தம் பொன்னடி கமல பொடி அணிந்தடிமை பூண்டேன். மேலாண்ட கொஞ்சம் வந்திருக்கணும் உள்ள இடம் முக்கண்ணுள்ள கீழே இருக்கணும். அதான் அது கீழே கொஞ்சம் வந்திருக்கு. இயல்புன்றது மேலாண்ட பாட்டின் இத கொஞ்சம் வாசிச்சிருக்கணும். குறிப்புத்தானே பொழிப்பு வாசிச்சாச்சு. பொழிப்புரை தக்கன் வெப்பமான கதிர்களை உடைய சூரியன் சலந்தரன் என்ற அசுரன் பிரமன் சந்திரன் இந்திரன் தக்கன் செய்த வேள்வி தலைவன் வலிய நெஞ்சினை உடைய ராவணன் திரிபுரம் தாருகவான முனிவர்கள் விடுத்த யானை கருட நியமன் மென்மதனாய் இவருடைய எல்லை கடந்த செருக்கை அளித்தவனாய் எண் திசைகளில் நிறைந்த புகழையுடைய திருவிழி மிளலை பெருமானுடைய அடியவருடைய பொலிவையுடைய திருவடித்தாமரைகள் படிந்த பொடியை தலையில் சூடி அவர்களுக்கே அடியவன் ஆனேன். அரக்கன் ராவணன் மரளி கூற்றுவன் கரியானை கயாசுரன் வேள் மன்மதன் திணை விராய் எண்ணிய வழி மிகுதி பற்றி இவரென உயர்தினை முடிவு பெற்றது. அன்றி அனைத்து பெயர்களையும் உயர்தினை என்றே கொள்ளினும் அமையும் மிகை செருக்கு இந்திரனை தோல் நெறித்ததும் கருடனை இடவதேவரால் அழைப்பித்ததும் புறவும் ஆகிய வரலாறுகளை புராணங்களில் கண்டுகொள்ள இதன் நீட்டடியில் உள்ள தொடர் 6ஆம் திருப்பாட்டு நீட்டடியிலும் வந்திருத்தல் காண்க. 11வது பாட்டு. பாடலங்கார உளங்கொள மதுர கதிர்வி உளங்கொள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சொரி தரும் உமாவதியை வளங்கிளர் நதியும் மதியமும் சூடி மலவிடை மேல் வருவானை விளங்கொளி வேலி மிளலை வேந்தே என்றாந்தனை சேர்ந்தாதையான் களம் கொள அழைத்தால் புழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே. பொழிப்புரை. மனத்தில் பொருந்துமாறு இனிய ஞான ஒளியை பரப்பி உயிரினங்கள் மாட்டு தன் கருணையை பொழிகின்ற பார்வதியின் கணவனாய் வளம் பொருந்திய கங்கையையும் பிறையையும் சூடியவனாய் இளைய காலை மீது இவர்ந்து வருபவனாய் உள்ள ஒளி விளங்கும் திருவேலி மிளலையில் உள்ள அரசே என்ற என்னால் இயன்ற வரையில் முருகன் தந்தியாகிய அப்பெருமானை அடியேன் குரல் வளை வெளிப்படுமாறு அழைத்தால் அடியேன் பற்றுக்கோடாக கொண்ட பொன்னிறம் பொருந்திய கற்பக மரம் போன்ற அப்பெருமானை அடியேன் பக்கத்தில் வர தவறுவானோ. குறிப்புரை. உளம் கொள உயிர்களின் உள்ளம் நிறையும்படி மதுரம் இனிமை இங்கு தன்மை மேல் நின்றது தன்கதிர் என்றதனால் திங்களாய் நிற்றல்
பெறப்பட்டது. கதிர் என்றது பின்வரும் அருமையேயாம். ஆம் அருளையா அருளையே அருளையேயாம். ஆம் தனை என்ற இயலும் அளவு சேந்தன் முருகன். இவ்வாசிரியர் பெயரும் அதுவாதால் கருதத்தக்கது. களம் கொள என் முன் வந்து தோன்றுமாறு பிழைக்குமோ தவறுமோ வாராதொழிவானோ கைக்கொண்ட பற்றி நின்ற கனக கற்பகம் பொன்வண்ணமான கற்பகத்தருப்போல் பவன் சேந்தன் தாதையை என்றதை விடைமேல் வருவானை என்பதன் பின்னும் யான் என்றதை என்று என்பதன் பின்னும் கூட்டுக. பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலரங்காரத் தெம்பெரு மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழையூர் ஆளும் கோடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கொழுமுதற் எவ்விடத்தேனே. என்றெண்டு பாடப்படுகின்ற அணிகள் நிறைந்த பாடல்களுக்கு பரிசிலாக பொற்காசுகளை வழங்கி மேம்பட்ட செந்தமிழ் பாமாலைகளாகிய மலர்களைச் சூடி எம்பெருமக்களாகிய தேவார முதலிகள் உள்ளத்திலே நீடித்திருக்கும் அலங்காரத்துடன் நிறைந்து நின்றவனாய் அருச்சுனனுக்கு அருள்வதற்காக வேட்டுவ கோலம் பூண்ட அமுதவுமாய் திருவேளிமிழலை என்கின்ற திருத்தலத்தை ஆளும் என்றும் அழிதலில்லாத புகழையுடைய பொன்னிற கற்பகம் போல்பவனாகிய எம்பெருமானை அடைவதற்கு அடியேன் எவ்வித தௌதியை முடியேன் அல்லேன். எம்பெருமான் அடியேனுடைய தௌதியை நோக்காது தன்னுடைய காரணம் பெற்ற கருணையாலே அடியேனுக்கு அருள் செய்து பாடு அலங்கார பரிசில் பாடுகின்ற அணி நிறைந்த பாட்டுக்கு பெருசாக அலங்காரம் ஆகுபெயர் காசு பொற்காசு பழுத்த அன்பு நிறைந்த எம்பெருமக்கள் என்றதை முதற்கண் கொட்டி அவர்தம் பழுத்த செந்தமிழாகிய மலரை குடிகொண்டு சூடிக்கொண்டு நீடு அலங்காரத்துடன் அவர்தான் நெஞ்சு நின்றாய்ந்து நின்றானே என உரைக்க எப்பெருமக்கள் என்றது ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் என்னும் இவரையே என்பது வெளிப்பட இருந்து நீர் தமிழோடு கேட்கும் இச்சையாட்காசு நித்தல் நல்கு நீர் அந்தன் வெளிகொண்டீர் அடியேற்கும் அருள் நிதியே என்று சுந்தரரும் இத்தலத்தில் அருளி செய்தமை காண்க. வேடு அலங்கார கோலமண்டா வேட்டுவ சாதியை பிணைந்து கொண்ட வேடுவது அரிச்சுனன் பொருட்டு என்பது மேலே சொல்லப்பட்டது. கேடில்லாம் கீர்த்தி கெடுதல் இல்லாத அழகிய புகழ் கெழுமுதல் கூடுதல் எவ்விடத்தேன் என்றதனால் இவ்வுறுதி திருப்பாடல் பணிவீன கூறி நிற்க. நாங்கள் இப்ப 5வது முடிஞ்சு இனி 6வது பதியம் சேந்தனார் அருளியது. ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் நாளைக்கு படிக்கலாம். இந்த சிவபெருமானுக்கு சந்திரசேகரர் ஒரு பேர் இருக்குது. அது ஏன் வந்ததுன்னு தெரியுமா தனாக்கு? தனா சாரி எனக்கு தெரியல. இங்க சந்திர மௌலீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் இங்க இருக்கிற சிவன் கோயில் சந்திர மௌலீஸ்வரர் தான் இருக்கு. அது சந்திரசேகரன் வந்ததண்டா பிறை சந்திரன் இருக்கிறாரല്ലോ இவர் வந்து தக்கண்ட மகள் 27 பேரை கல்யாணம் செய்தவர் தானே. அவர் ஆரம்பத்துல எல்லாருடைய மென்பா இருந்தவர். அவர் ரோஹிணியோட மாத்திரம் அன்பை செலுத்தினவர். அப்ப மற்ற மக்கள் எல்லாம் போய் தக்கனிட்ட முறையிட அவர் ஓமண்டுட்டு ஆனாலும் அவர் அதுக்கு பிறகும் கவனிக்கல. அப்ப இதை அறிந்த தக்கன் அவரை தேய்ந்து போகும்படி அந்த 16 கலைகள் இருக்கு சந்திரனுக்கு. அந்த 16 கலைகளையும் தேய்ந்து போகும்படி சாபமிட்ட சந்திரன் ஓடி போய் சேருமாண்ட திருவடிகள்ல தான் விழுந்து வணங்கி என்ன காப்பாற்றுமாறு வேண்ட அவர் அந்த ஒரு கலையோட தூக்கி அவரை தேய்ந்து பிறகு வளரும்படி தன் தலையில சூடு. அதாலதான் அவருக்கு சந்திரசேகரன் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த சேர்மாண்ட 64 திருமூர்த்தங்கள்ல
இதுவும் உண்டு அவற்றை திருமேனி தாங்கிய உருவம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. சிவம்.